தென்னாப்பிரிக்கா விஸ்வரூப வெற்றி, முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஆப்கானிஸ்தான் பரிதாபம். மேற்கத்திய தீவுகளில் உள்ள ட்ரோபாவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இன்று தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. இதுவரை தென்னாப்பிரிக்கா அணி ஒருநாள் மற்றும் T20 உலகக்கோப்பையை வென்றதே கிடையாது. பலமுறை அரையிறுதி வரை சென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறாமலே நாடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை மார்க்ரம் தலைமையிலான அணி புதிய உத்வேகம் பெற்று இதுவரை விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி மட்டுமே பெற்று நம்பிக்கையுடன் களம் கண்டது. ஆப்கானிஸ்தான் அணி லீக் மற்றும் சூப்பர் 8 சுற்றுகளில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற பலம் வாய்ந்த அணிகளை தோற்கடித்து அரையிறுதிக்கு முன்னேறி கிரிக்கெட் வல்லுநர்களையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வைத்தது. இரு அணிகளும் வெற்றி பெற்றால் முதல் முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும் என்பதால் இந்த போட்டிக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. டாஸில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. என்சன் வீசிய பந்தில் அதிரடி ஆட்டக்காரர் குர்பாஸ் ஸ்லிப்பில் நின்றிருந்த ஹென்ரிக்கிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அடுத்தது வேக புயல் ரபாடாவின் பந்தில் இப்ராஹிம் கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினார். இதேபோல ஓம்சாரி, நைஃப், நபி ஆகியோர் தென்னாப்பிரிக்காவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பவுலியன் திரும்பினர். முன்கள ஆட்டக்காரர்கள் வேகத்தில் விழ பின்கள வீரர்கள் ஷம்சியின் சுழலில் சிக்கி வெளியேறினர். ஓம்சாரி எடுத்த 10 ரன்கள் தான் இந்த அணியின் அதிகபட்சமாகும். இதனால் ஆப்கானிஸ்தான் 11.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 56 ரன்களை மட்டுமே எடுத்தது. அடுத்து தென்னாப்பிரிக்காவின் தொடக்க வீரர்களாக டிகாக்கும் ஹென்ரிச்சும் இறங்கினர். நவீன் ஹல்ஹுக் மற்றும் ஃபரூக்கின் பந்துவீச்சு தொடக்கத்தில் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. இதனால் 2வது ஓவரிலேயே டிகாக் போல்டாகி வெளியேறினார். பின்னர் வந்த கேப்டன் மார்க்ரம் நிதானமாக தொடங்கி படிப்படியாக பவுண்டரிகளை விரட்ட ஆரம்பித்தார். இதனால் 9 ஓவர்களிலேயே தென்னாப்பிரிக்கா இலக்கை எட்டியது. இதன் மூலம் நீண்ட காலமாக ஜோக்கர், நாக் அவுட்டில் சொதப்பும் அணி, அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்று விமர்சனம் செய்தவர்களுக்கு இந்த வெற்றியின் மூலம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது தென்னாப்பிரிக்கா. ரஷீத் கான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அடைந்துள்ள இந்த தோல்வி வெற்றிகரமான தோல்வியே ஆகும். பந்துவீச்சு பலமாக இருந்தாலும் சர்வதேச போட்டிகளில் தரமான பந்துவீச்சாளர்களை சந்திக்கும் அளவில் மிடில் ஆர்டர் வரிசையில் பேட்டிங் பலமாக இல்லை. அவற்றை சரி செய்து மீண்டும் பீனிக்ஸ் பறவையாய் வெற்றிகளை பெற ஆப்கானிஸ்தானுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி வாழ்த்துவோம்.